தமிழ்நாட்டின் தவ புதல்வரான புனித அருளானந்தரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அருளானந்தர் வாழ்விலிருந்து 3 முக்கிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக கலாச்சாரத்தோடு ஒன்றிருத்தல். அருளானந்தர் மேல் நாட்டில் வாழ்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்தபோது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அனுசரித்தார். அவர் இறையாட்சியை பற்றி போதிக்க வேண்டும் என்றால் அந்த கலாச்சாரத்தோடு இணைய வேண்டும் என்று காவி உடை அணிந்து கொண்டு மக்களை தினமும் சந்தித்தார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் நற்செய்தியை அறிவிக்கும் போது நாம் அந்தந்த கலாச்சாரத்திற்கும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக உண்மையான மனமாற்றம். அருளானந்தர் உண்மையாக மனமாற்றத்தை ஏற்படுத்தினார் மக்களிடையே. குறிப்பாக மன்னர் ஒருவர் பல மனைவிகளை வைத்திருந்த போது அது தவறு என்று சுட்டிக்காட்டி ஒரே மனைவியுடன் வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். இதுதான் அவருடைய மறைசாட்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஒப்பிடும் போது பலர் குற்றங்கள் செய்திருந்தாலும் நாம் உண்மைக்காக சான்று பகர வேண்டும். அந்த குற்றத்தை நாம் சுட்டிக்காட்டி அதற்காக நாம் ரத்தம் சிந்த நேர்ந்தாலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக புனித அருளானந்தர் வாழ்வு விசுவாசத்தின் அடித்தளம். தமிழகத்தில் விசுவாசத்தின் அடித்தளம் என்று சொன்னால் நாம் ஒரே சொல்வோம். பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று அருளானந்தர் தலை வெட்டப்பட்டு இருந்தார். அப்போது அந்த மண் சிவந்து காணப்பட்டது. பொதுவாக ஒரு தானியம் கீழே விழுந்தால்தான் அது முளைக்க ஆரம்பிக்கும். அதுபோல அருளானந்தரின் ரத்தம் தான் தமிழக திரு அவைக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. இந்த புனிதர் வாழ்வை கொண்டாடும் நாமும் அவரது வழியை பின்பற்றுவோம். உண்மைக்காக சான்று பகர்வோம். நாம் புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.